ஸோ தட் நம்ம மதுரை சாப்பாடு பெங்களூர் ட்ரை பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போயிட்டுருக்கேன். எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி போகணும் போல். 3 பேர் கூட போயிட்டுருக்கேன் பாருங்க. எலக்ட்ரானிக் சிட்டி வந்தாச்சு. ஃபுல்லாக டிராஃபிக் தான் இங்கே இருக்குது. கேபிஎஸ் பஸ்ஸெல்லாம் நிற்கிது. சகதி வேறு கீழே. முடியை வெட்டணும் நினச்சிட்டு ஆனால் முடி வெட்ட மனசு வர மாட்டேங்குது. வெட்டணும். ஃபுல்லும் சேருஞ்செகதியாக இருக்குண்ணே. கூட எங்கள் அக்கா நந்தினி அக்கா இருக்காங்க. பாயாடி நந்தினி. சார் யூடியூப்பில் வரும் பிரச்சனை இல்லைல்ல. ட்ரெண்டிங் ஆச்சுன்னா ட்ரெண்டிங் ஆகட்டும், நல்லது தான். எனக்காக எந்த ஹெல்ப்பும் பண்ணணும் எங்கள் அக்கா. நம்ம 2 பேர் பின்னாடி வராங்க. நேராக போகணும். ஆனால் ஹோட்டல் எங்கிட்ட தெரியாமல் அலமுதலமாக இருக்குது. இப்படி ஒரு ஏரியா இருக்குது எனக்கு இப்போதே தெரியுதுங்க. ஏன்னா எலக்ட்ரானிக் சிட்டி போல அழகாக இருக்குங்க. எதிர்பார்க்கலங்க. வேறு லெவல். அது நீ என்ன நினைக்கிறேன் நந்தினி? சொல்லு நந்தினி. ஏன் வாய் அப்படி வச்சுருக்க? இந்த வீடியோ 1 மில்லியன் போச்சுன்னா நந்தினி என்ன பண்ணுவோம், நமக்கு சாப்பாடு வந்துடுவோம். இவ்வளோ பெரிய ஊருங்க எலக்ட்ரானிக் சிட்டி. நீங்கிட்டு பாரு. நடந்து வந்தாச்சு. இங்கே தான் அந்த ஹோட்டலில் இருக்குது. ஆனால் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தா ரிச்சாக இருக்குங்க. எலக்ட்ரானிக் சிட்டியில் வர்ற மாதிரி கூட்டம் தரமாக இருக்குது. ஆஃபீஸ் 6:30க்கு விட்டுருச்சு. மணி 8:30 ஆச்சு. இன்னும் இடம் வந்த பாடு இல்லை. காஸ் மதுரைக்காரன் ஒரு வழியாக ரிஸ்க் எடுத்துட்டு ஹோட்டல் பக்கம் வந்தாச்சு. எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 2ல தான் ஏரியா இருக்குது. பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தான் அதிகமாக இருக்கு மாதிரி தெரியுது. ஆனால் ஒர்த்துங்க ஹோட்டல். கறி தோசை வேற லெவலு. நல்ல பரோட்டா. ஆஹா பிரமாதம். பிள்ளைகளா தரமாக இருக்குது சாப்பாடு. வேற லெவலு சாப்பாடு. சும்மா தரமாக இருக்குங்க. வேற மாதிரி.